வணக்கம். இது பரதி ஒழுக்கத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தந்தையின் சித்திரவதை தாங்க முடியாமல் காட்டிற்குள் ஓடிய சிறுமி. அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இலங்கையில் தேர்தல் இல்லை, வெளியான அறிவிப்பு. இலங்கையிலிருந்து வெளியேறிய 1500 மருத்துவ நிபுணர்கள். 6 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். அசாத் மௌலானா இனிய பாரதி மேஜர் ஜெனரல் கபிலவின் ரகசிய சந்திப்பு தொடர்பிலே வெளியான விசாரணை. அனுர அரசின் செயற்பாடுகள் மைத்திரி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஜாலில் இரு குழுக்களுக்கிடையிலான மோதல், அதிரடியாக களமிறங்கிய இராணுவ படை. நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு கட்டுப்பாடுகள் தொடர்பிலே விடுத்துள்ள கோரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தாய் வெளிநாட்டிற்கு சென்ற நிலையில் தந்தையின் சித்திரவதை தாங்க முடியாமல் காட்டிற்குள் ஓடிய 14 வயது பாடசாலை மாணவியை கண்டுபிடித்ததாக எதிரியலத்த காவல்துறை தெரிவித்துள்ளது. 14 மற்றும் 8 வயதுடைய 2 மகள்கள் தங்கள் 36 வயதுடைய தந்தையுடன் வசித்து வருவதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. தந்தையின் சித்திரவதை காரணமாக மூத்த மகள் 16ஆம் தேதி காலை தன்னுடைய ஆடைகளை பாடசாலை பையில் வைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். பாடசாலைக்கு சென்ற தன்னுடைய மகள் மாலை வரை வீடு திரும்பவில்லை என தந்தை தெகரியலத்த காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் காவல்துறை இதனை தெரிவித்துள்ளது. உடனடியாக சிறுமியை தேடிச் சென்ற காவல்துறை அதிகாரிகள் நாள் முழுவதும் உணவு ஏதும் அருந்தாமல் காட்டிற்குள் மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பிலே காவல்துறை மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இன்னும் 3 முதல் 4 ஆண்டுகளுக்கு நாட்டில் தேர்தல் இருக்காது என தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிப்பதை கட்டாயமாக்கவும் வாக்களிக்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். 2026 தொடக்கம் 2029ஆம் ஆண்டு கால பகுதிக்குள் இலங்கை தேர்தல் ஆணையகத்தின் மூலோபாய திட்டத்தை தயாரிப்பது குறித்து அவர்களின் கருத்துக்களை பெறுவதற்காக குருநாகலில் மாவட்ட கட்சி குழுக்களுடன் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்தினை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடைபெறும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏற்படும் பெரும் செலவை கருத்தில் கொண்டு ஒரு தேர்தலில் அதிகபட்ச முடிவுகளை அடையும் நோக்கில் அத்தகைய முடிவு செயற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் தேர்தலுக்கான வைப்புத் தொகையை அதிகரிக்க நம்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் வாக்குரிமையை பாதுகாப்பதே எங்கள் துறையின் தொலைநோக்கு பார்வை எனவும் அந்த கனவை நினைவாக்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அதற்கான ஒரு மூலோபாய திட்டத்தை தயாரிக்க வேண்டும் எனவும் இந்த வழியில் உங்களை சந்திப்பதன் மூலம் நாங்கள் செய்வது தேவையான யோசனைகளை பெறுவதே ஆகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் வரவிருக்கும் தேர்தல்களுக்கு புதிய விதிகள் மற்றும் விதிமுறைகளை நாங்கள் வகுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையகமாக இதற்கு நாட்டில் அதிக கட்டுப்பாட்டை தாம் கொண்டு வந்ததோடு அதன்படி தேர்தல் சட்டங்களை வகுத்து மாற்ற இதுவே சிறந்த நேரம் எனவும் இந்த அரசாங்கத்திற்கு 3/2 பங்கு பெரும்பான்மை உள்ளது எனவும் கூறியுள்ளார். 2022ஆம் ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கையில் 1489 மருத்துவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளார்கள். இதன் காரணமாக இலங்கை முழுவதும் வெளியேற்றத்துக்காக முகம் கொடுத்துள்ளதாகவும் அரசாங்கத்திற்கு 12.5 பில்லியன் ரூபாய் அதாவது $41.5 பில்லியன் நிதி இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவை தளமாக கொண்ட அமைப்பு ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது இலங்கையின் சுகாதாரத்துறையில் 2800 நிபுணர்கள் உட்பட சுமார் 23,000 மருத்துவர்கள் பணியாற்றுகிறார்கள். அதே நேரம் 1085 மருத்துவர்கள் சிறப்பு வெளிநாட்டு பயிற்சியை பெற்று வருகிறார்கள் எனவும் குறித்த நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. 6 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை கைத்தொலைபேசியை கையாள்வதற்கு பெற்றோர் அனுமதிக்க கூடாது என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் வலியுறுத்தியுள்ளார்.
விகாரமகாதேவி பூங்காவில் நடைபெற்ற பின்னர் முன் பிள்ளை பருவ பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி வாரத்தின் இறுதி நாளில் அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். கைபேசி பயன்பாடு இளம் பராயணத்தினர் மீது ஏற்படும் எதிர்மறையான தாக்கத்தையும் அவர் இதன்போது எடுத்துரைத்துள்ளதாகவும், ஆரம்ப வயதுகளில் திரை செயற்பாட்டை விட செயல்களில் கற்றல், சமூக தொடர்பு மற்றும் விளையாட்டில் அதிக ஆர்வம் செலுத்த வேண்டும் எனவும் மகளிர் மற்றும் சிறுவர் வெளி விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அரச புலனாய்வுத் துறையின் தலைவராக இருந்த நிலந்த ஜெயவர்தன பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். 2019 இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே நடவடிக்கை எடுக்க தவறியதன் விளைவாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முக்கிய சாட்சியான அசாத் மௌலானா உட்பட பலரை அழைத்து வருவதாக ராஜேந்திர ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே இதுவரை வெளிவராத பல தகவல்கள் அண்மைக்கால விசாரணைகளில் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். 2018 செப்டம்பர் மாதமளவில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வாசஸ்தலத்தில் சரோஸ் சாலே மற்றும் முக்கிய சந்திப்பினை முன்னெடுத்ததாகவும், அதில் இனிய பாரதி உட்பட மூவரும் அசாத் மௌலானா மற்றும் முன்னாள் ஓய்வு பெற்ற தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த மேஜர் ஜெனரல் கபில் ஆகியோர் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கான முக்கிய ஆதாரங்கள் இல்லாமல் இலங்கை புலனாய்வுத்துறையானது திணறிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. சமகால அரசாங்கம் தொடர்பிலே நான் ஒன்றும் கூற முடியாது. நேரடியாக தொடர்புடையவர்கள் சாதாரண மக்கள் என்பதனால் அரசாங்கம் தொடர்பிலே மக்களிடம் தான் அபிப்பிராயம் கேட்க வேண்டுமென இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை கடுமையாக அதிகரித்துள்ளதுடன் பொருட்களின் விலைகளும் வெகுவாக அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்றார்கள் எனவும், மேலும் அரசாங்கம் பொறுப்பேற்று 7-8 மாதங்களே கடந்துள்ள நிலையில் தற்போது எதையும் கூறுவதென்பது கடினமானது. ஒரு வருடம் கடந்த பின்னர் அவர்கள் இதனை குறித்து தெரிவிக்கலாம் எனவும் மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். தற்போது எரிபொருள் மற்றும் பொருட்களின் விலைகள் வெகுவாக அதிகரிப்பதை காண முடிகிறது. பொதுமக்கள் மிகவும் சிக்கலை எதிர்கொள்கிறார்கள். சாப்பிட முடியாத நிலையில் கூட மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் மைத்திரிபால சிறிசேன மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் இடம்பெற்ற குழு மோதலை தொடர்ந்து போலீசின் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் நேற்றைய தினம் தனி நபர்களுக்கிடையே தாக்குதல் இடம்பெற்ற நிலையில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. முறைப்பாடு வழங்கப்பட்ட பின்னர் 2 தனிநபர்களும் ஊரவர்களும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும், மோட்டார் சைக்கிள் தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த வட்டுக்கோட்டை போலீசார் நிலையங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முயற்சித்த போதும் போலீசாரினுடைய கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் துப்பாக்கி பிரயோகமும் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த குழுவை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டதனால் மூளாயில் இடம்பெற்ற இந்த குழு மோதல் மீண்டும் இடம்பெறலாம் என்பதனால் காவல்துறையினுடைய விசேட அதிரடிப்படையினர் மூளாய் மற்றும் வட்டுக்கோட்டை பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளார்கள். தனிநபர்களின் மோதல் வலுப்பெற 2 ஊர்களுக்கிடையே இடம்பெற்ற தாக்குதலால் அச்சத்தில் இருந்த மக்கள் விசேட அதிரடிப்படையினர் இராணுவத்தினுடைய திடீரென களமிறக்கப்பட்டுள்ளதனால் அந்த பகுதி பதட்ட நிலைக்கு உள்ளாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் பெருவில் திருவிழா காலத்தில் ஆலயத்தின் பின்புறமுள்ள பருத்தித்துறை வீதி திறந்து விடுமாறு யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த பெருவிழா ஜூலை 29 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் மகோற்சவ ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று யாழ் மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனையில் இடம்பெற்றுள்ளது. யாழ் மாநகர சபை முதல்வர், யாழ் மாநகர சபை ஆணையாளர் ஆகியோரினுடைய பங்கேற்புடன் குறித்த கலந்துரையாடலானது இடம்பெற்றுள்ளது. குறித்த தீர்மானங்களின்படி ஜூலை 27 நள்ளிரவிலிருந்து நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 24 வைரவர் சாந்து நிறைவடையும் வரை நள்ளிரவு பின்னே திறக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வீதி மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் பருத்தித்துறை வீதி வழியாக வரும் வாகனங்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதியால் பயணித்து யாழ் நகரை அடைய முடியும் எனவும், ரதோற்சவம் மற்றும் சப்பர திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியிலேயே பயணிக்க முடியும் எனவும், ஆலயங்களுக்கு நேர்த்திக் கடன்களை கழிப்பதற்கு வருகின்ற தூக்கு காவடிகள் அனைத்தும் ஆலயத்தின் முன்பக்க பருத்தித்துறை வீதி வழியாக மட்டுமே உள்நுழைய முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு வருகின்ற காவடிகள் இறக்கப்பட்டதும் வாகனங்கள் அனைத்தும் செட்டித்தெரு வீதி வழியாக வெளியேறுவதற்கான ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
இந்நிலையில் உற்சவ காலங்களில் ஆலய வெளிச்சூழலில் காலணிகளுடன் நடமாடுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் காணொளிகளை பதிவு செய்தல் வானூர்தியில் பயன்படுத்தி பூச்சொரிதல் மற்றும் வான வேடிக்கை நிகழ்வுகளும் தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.